ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம முகமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய 2வது வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம். இதை நம்ம பிளேலிஸ்டில் முகமது நபிகளுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி இன் தமிழ்ங்கிற ஒரு நேமில் நம்ம கொடுத்துருக்குறோம். முகமது நபிகள் பற்றிய அனைத்து ரகசியங்களையும் நம்ம ஒரு பிளேலிஸ்டாக போட்டு ஒரு கவரேஜாக ஒரு பேக்கேஜ் மாரி கொடுத்துடலாம். ஏற்கனவே நம்ம முகமது நபிகள் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம போன வீடியோவில் கொடுத்துருந்தோம். இந்த வீடியோவில் அவர் முகமது நபிகளுடைய வளர்ப்பு, அவர் எப்படி வளர்ந்தார்ங்கிற ரகசியத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா முஸ்லீம் நிறைய நண்பர்கள் நமக்கு கேட்டிருந்தாங்க. அதன் ரீதியாக தான் நம்ம இந்த வீடியோ பதிவுகளை நம்ம ஏதோ டாபிக் எடுத்து பேசுகிறோம். அதை பார்த்துட்டு நம்ம பிரம்மகுமாரிகள் ரகசியங்களை கொடுக்கறது வழக்கம். அந்த ரகசியங்களை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம இப்போ வீடியோவுக்கு போவோம். இது வீடியோ நம்பர் 2வது. இதுக்கு முன்னாடி நம்ம பைபிள் குரான் சார்ந்து அந்த டோட்டல் ஹிஸ்ட்ரி நம்ம கொடுத்துருக்குறோம். இயேசு சம்மந்தமாகவும் விளக்கங்கள் கொடுத்துருக்குறோம். அப்போ நம்ம இதை ஒரு பிளேலிஸ்டில் போட்டு முகமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய ரகசியங்களை நம்ம 2வது வீடியோ பதிவாக நம்ம பேச போகிறோம். ஏற்கனவே முதல் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். முதல் வீடியோனுடைய தலைப்பு இதுதான். அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. சரி, அப்போ நம்ம இப்போ வீடியோ போவோம். முகமது நபிகள் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வளர்றாங்கங்கிற ரகசியத்தை பார்க்க போகிறோம். வீடியோக்கு போவோமா? சரி. முகமது நபிகள் வளர்ப்பில் முதல்ல என்ன வருது அப்படின்னா, முன்னொரு காலத்தில், அதாவது அந்த மக்கா மதினா இருந்த பீரியடில் அவர் வளர்ப்பு தாய்களை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தையை வளர்க்குறதுக்கு வளர்ப்பு தாய் ஒருத்தங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்காவில் நிறைய வளர்ப்பு தாய்கள் இருந்தாங்க. ஓகேவா? குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய தாய்கள். அப்போ அங்கே பணக்கார செல்வந்தர்கள் தன்னுடைய குழந்தைகளை அங்கே இருக்கக்கூடிய அந்த வளர்ப்பு தாய்களிடம் தன்னுடைய குழந்தைகளை ஒப்படைப்பாங்க. அவங்க வேலை நிமித்தமாகவோ அல்லது மேபி பார்த்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வளர்ப்பு தாயை யூஸ் பண்ணுறாங்க. குரானில் வருது இது. அப்போ அந்த வளர்ப்பு தாய்கிட்ட குழந்தைங்களை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பாலைவன பகுதிகளில் குழந்தைகளை நம்ம வளர விடுறது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், ஹெல்த் அண்ட் வெல்த்தாக இருக்குங்கிற காரணத்துக்காக தான் வளர்ப்பு தாயிடம் மக்காவில் கொடுக்க ஆரம்பிக்கிற ஒரு பழக்கம் அன்றைய சமூகத்தில் இஸ்லாமியர்களிடையே நிலவியது. அப்போ அப்படி நிலவும் போது நம்ம ஏற்கனவே நம்ம போன வீடியோனுடைய கண்டினியூவாக நம்ம சொல்லியிருக்கோம். அப்துல் முத்தலிப்புனுடைய கண்ட்ரோலில் தான் ஒரு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறதாட்டு நம்ம போன வீடியோ பதிவில் கொடுத்துருந்தோம். அவர் அப்துல் முத்தலிப்புங்கிறவர் முகமது நபிகளுடைய பாட்டனார், அவருடைய தாத்தா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அவர் அப்துல் முத்தலிப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மெதினா மக்கா போகிறாரு. அங்கே நிறைய பணக்கார செல்வந்தர்களுடைய குழந்தைகளை வளர்ப்பு தாய்கள் வாடகைக்கு வாங்கிட்டு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு பேசிடுவாங்க. அப்படி வளர்ப்பு தாய்களிடம் ஒப்படைக்கிறது பழக்கமாக இருந்தது. அவர் அப்துல் முத்தலிப்பு முகமது நபியினுடைய பாட்டனார். முகமது நபியை வளர்க்குறதுக்கு ஒரு தாய் வேணும்னு சொல்லிட்டு மக்காவுக்கு போகிறார். அப்போ அங்கே கூட்டமாக வளர்ப்பு தாய்கள் நிற்கிறாங்க. செல்வந்தர்கள் தன்னுடைய குழந்தைகளை அந்த வளர்ப்பு தாயிடம் ஒப்படைக்கிறாங்க. இவ்வளவு பணம் 1 வருடமோ 2 வருடமோ 3 வருடமோ அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இது அன்றைய சமூகமாகிய இஸ்லாம் முஸ்லீம்களில் ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு நடைமுறை, ஒரு சடங்கு மாரி வச்சிருக்கிறாங்க. இப்பவும் இருக்குது நம்ம ஏரியாவில். ஆனால் அன்றைய சமூகத்தில் வளர்ப்பு தாயிடம் கொடுக்கறது ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்கன்னு சொல்லி கதை அமைப்பு நகருதுன்னு வைங்களேன். அப்போ அவர் அப்துல் முத்தலிப்பு அதிக பணம் இல்லாததுனால அங்கே இருக்கக்கூடிய வளர்ப்பு தாய்கள் மக்காவிலேருந்து வந்தவங்க முடியாதுன்னு சொல்கிற பட்சத்தில் கடைசியில் ஒரு தாய் வராங்க, களிமா. ஓகே, அவங்க ஒரு வளர்ப்பு தாய், களிமாவும் அவங்களுடைய கணவரும் வராங்க. அப்போ அவங்க ரொம்ப லேட்டாகி வந்ததுனால பணக்கார செல்வந்தர்களுடைய குழந்தைகள் இல்லை, ஏழை குழந்தைகளுடைய பேரண்ட்ஸு அவங்கள வளர்ப்பு தாயிடம் ஒப்படைக்கிறாங்க. இவங்க களிமா தான் கடைசி ஒரு பெண்ணாகவும் இருக்கிறாங்க.
அதனால அவர் அப்துல் முத்தலிப்பு முகமது நபியினுடைய பாட்டனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க கலிமாட்ட கேட்குறாங்க. ஆனால் கலிமாவுக்கு வேற வழி இல்லை, முகமது நபியை தத்து எடுத்து வளர்ப்பு தாயாக இருந்து பாலூட்டணுங்கிறது நிலையாக தான் அமையுது. ஏன்னா அவங்களுமே ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க தான் கலிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில வரும். அப்போ முகமது நபியை வளர்க்கறதுக்கு இவங்க சரின்னு சொல்றாங்க கலிமா. அவங்க முகமது நபியை அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க கலிமா. அப்போ அவங்க முகமது நபியை கையில வாங்கின உடனே அவங்களுக்கு ஒரு ஷாக் மாதிரி ஒரு சக்தி அவங்களோட உள்ள பிரகடனம் ஆகுது. அப்போ அவங்க புரிந்து கொண்டாங்க, இந்த குழந்தையிடம் ஏதோ சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு கலிமா நினைக்கிறாங்க. அப்போ நாள்பட ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, கலிமாவுடைய அந்த செல்வ செழிப்பு எல்லாமே கூட ஆரம்பிக்குது. அவங்க வீட்டில் ஒட்டகங்கள் வந்து அதிகம் பால் சுரக்குது. மற்ற வீட்டில் ஒட்டகங்கள் பால் சுரக்காத அந்த சீசன், அந்த டைம்ல கூட கலிமா அவங்க வீட்டில் உள்ள ஒட்டகம் வந்து அதிகமாக பால் கறக்குது. அதனால நிறைய செல்வ செழிப்பு வந்து கலிமாவுக்கு வருது அப்படின்னு கதை. அப்போ அந்த முகமதுனுடைய சக்தி அப்படிங்கிறது கலிமா புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஒரு கான்செப்டாக அமையுது. அப்போ இப்படி கலிமா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய முகமது நபியை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு முகமது நபி மற்றும் மற்ற குழந்தைகள் வந்து அவங்க கலிமாவனுடைய வீட்டு அருகில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. விளையாடும்போது திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னா, அவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அங்க தோன்றார். ஜிப்ரீல் அப்படின்னா கேப்ரியல் அப்படின்னு அர்த்தம், தேவ தூதர். அந்த குரான்ல சொல்லப்பட்ட தேவ தூதராகிய ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் ஹெப்ரியல், பரிசுத்த ஆவியானவர். சாத்தானை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்லீஷ், லூசிபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த அரபி ஹெப்ரோ மொழியின் அடிப்படையில் வெவ்வேறு அடிப்படையில் மாறுது. அப்போ ஜிப்ரீல் கேப்ரியல், லூசிபர் இப்லீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசுத்த ஆவி அசுத்த ஆவிக்கான கான்செப்ட் பைபிள் குரானுக்கு ஏற்றவாறு மாறுது. நீங்க யாரையும் புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் பரிசுத்தவானவர். அந்த நீங்க பார்க்கலாம், அந்த விங்ஸோட வராரு பார்த்தீங்களா, சிறகு இருக்கு பார்த்தீங்களா, இவர் முகமது நபி. அப்போ டப்புன்னு அந்த இடத்துல வந்து அவர் ஜிப்ரீல் தோன்றாரு. ஜிப்ரீல் தோன்றி அதை பார்த்த உடனே அந்த சிறகோடி அவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் வந்து அவதரிக்கிறத பார்த்த உடனே அவர் முகமது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகள்லாம் அலறி அடிச்சு ஓடுறாங்க. அப்போ ஜிப்ரீல் அவர் பிடிக்கிறாரு. ஜிப்ரீல் அவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிறாரு. பிடிச்சு அவருடைய நெஞ்ச, முகமது நபியினுடைய நெஞ்ச ஜிப்ரீல் ஓப்பன் பண்றாரு, பிளந்து எடுக்கிறாரு. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முகமது நபியினுடைய இதயத்தை வந்து அப்படி வெளியெடுக்கிறார். இதுக்கு நான் கதை கொடுக்குறேன். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். இது புரியலைன்னா நீங்க பக்தியிலே இருந்துட்டு போக வேண்டியது. எந்த கிறிஸ்தவன், எந்த இஸ்லாம் முஸ்லிம்களுக்கும் தெரியாத ரகசியங்கள் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதான் சொல்றேங்க. அப்போ அவர் ஜிப்ரீல் வந்து அவர் முகமது நபியினுடைய மார்பை பிளந்து அவருடைய மார்பகத்திலிருந்து இதயத்தை வெளியெடுத்துருவார். அதுல ஒரு கட்டி போன்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதுல இருக்கும். அதை அப்படியே கட் பண்ணி பிடுங்கி இது சைத்தானுடைய பகுதி அப்படின்னு நினைச்சு ஜிப்ரீல் அதை பிடுங்கி வெளியேறாரு. அதுக்கப்புறம் சம்சம் நீர்ல வந்து அவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதயத்தை வந்து அப்படியே கழுவி எடுக்கிறாரு. சம்சம் நீர்ல அப்படியே கிளீன் பண்றாரு, குளிப்பாட்டி. அப்புறம் மறுபடியும் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய முகமது நபியினுடைய மார்பகத்தில் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் கேப்ரியல் ஃபிட் பண்றாரு, மூடிடுவார். அப்போ அந்த குழந்தைகள் என்ன, அப்போ நிறைய குழந்தைகள் அலறி அடிச்சு ஓடிச்சுல, அந்த குழந்தைங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, அது முகமது நபியை கொன்னுட்டாங்க, கொலை செய்துட்டாங்கன்னு பயந்து போய் மற்ற நபர்கள்ட்ட சொல்ல போகிறது போல கதை. அப்போ அங்கேருந்து களிமா ஓடி வந்து பார்ப்பாங்க. பார்த்தா அவர் கொஞ்சம் ரத்த வெள்ளத்தில் தான் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க களிமா. இனி முகமது நபி இங்கு இருக்கிறது அவருடைய உயிருக்கே ஆபத்துன்னு பயந்து அவங்களுடைய அம்மா கிட்டவே கொண்டு அவங்க ஒப்படைக்கிறாங்க. சரியா? அப்போ அவங்க ஆமினா தான் அவங்க முகமது நபியினுடைய அம்மா. கொண்டு விட்டது அவங்களுடைய முகமது நபியினுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் தான் கொண்டு விட்டார். கொண்டு ரிட்டர்ன் பண்றாங்க களிமா. ரிட்டர்ன் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா, சரி ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு களிமா சேஃப் ஆக்கிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவரு ஆமினா வந்து சில காலங்களுக்கு பிறகு மரணம் அடைகிறாங்க.
அவருடைய பாட்டனார் முகமது நபியினுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப்பும் மரணம் ஏறார். அப்போ யாருமே பார்த்து கொள்ளாத முடியாத நிலையில வளர்ந்து வர்ற முகமது நபிய முகமதுனுடைய தந்தை அப்துல்லாவினுடைய சகோதரனுடைய மகன் அபுதாலிப் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு முகமது நபிய செலக்ட் பண்ணி வளர்க்கிறாரு. முகமது நபியினுடைய தந்தையினுடைய மகன். இதுக்கெல்லாம் நான் கான்செப்ட் சொல்லுவேன். இந்த ரகசியம் மிகப்பெரிய ஒரு சாப்டர். நான் ரொம்ப ஷாக்கான ஒரு ஏன்னா கிறிஸ்தவ பைபிள்ல சொல்லப்படுறது ஒரு ஸ்டோரி லைன். பைபிள் ஒரு ஸ்டோரி லைன். அதுல புதிய ஏற்பாட்டுல ஒரு ஈசா நபி ஜீசஸ் கிறிஸ்துனுடைய கான்செப்ட் ஒரு பொக்கிஷம் வைங்களேன். ஆனா இந்த அரபி நபின்னு சொல்லக்கூடிய முகமது நபி ஒரு மிகப்பெரிய ஒரு என்வாயர்மெண்டல், மிகப்பெரிய ஒரு ஸ்ப்ரெட் ஆகி பரவி விரிந்த ஒரு ஸ்டோரி லைன். நான் அதை ப்ரிப்பேர் பண்ணும்போதே நான் தெரிந்து கொண்டேன். சூப்பரான ஒரு கான்செப்ட் தான் முகமது நபியினுடைய சாப்டர். அப்போ அவர் முகமது நபி அப்படியே வளர்ந்து வர்றாரு. அவருடைய தந்தையினுடைய சகோதரனுடைய மகன் முகமது நபிய வளர்த்து வர்றாரு அப்படின்னு கதை நகருது. அதுக்கு பிறகு அவரு கொஞ்சம் வயது வருது முகமது நபி. அவரு ஆடு மேய்க்க ஆரம்பிக்கிறாரு. சரியா, அப்படி ஆடு மேய்ச்சி வர்றாரு. அதுக்கு பிறகு அவரு அபுதாலிப் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் முகமது நபியை சீரியா நாட்டுக்கு கூட்டிட்டு போய் வியாபாரம் செய்யறாரு அப்படின்னு கதை. அப்போ அந்த வியாபாரம் செய்துட்டு இருக்கும்போது புஸ்ராங்கிற ஒரு நகருக்கு போறாங்க. யாரு? அபுதாலிப்பும் முகமது நபிகளும் போகும்போது அங்க பஹீரா அப்படிங்கிற ஒரு துறவியை மீட் பண்றாங்க. அந்த துறவி என்ன சொல்றாங்கன்னா, இது சக்தி உள்ள ஒரு குழந்தை இந்த முகமது நபி. இவரு உலகமே பிரம்மாண்டமாக வியக்கக்கூடிய ஒரு நபர் முகமது நபி. அதனால இவரை யூதர்கள் கண்கள்ல படாதவாறு நீங்க பாக்குறது நல்லது. பட்டால் முகமது நபியினுடைய உயிருக்கே ஆபத்து. அப்ப நீங்க முகமது நபிய நீங்க என்ன நோக்கத்துக்காக அங்க கூட்டிட்டு வந்தீங்களோ இந்த நோக்கத்தை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புறது நல்லது அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொல்றாரு. இப்படி அவருடைய இளமை பருவ வளர்ப்பு இப்படி ஆகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய முகமது நபியினுடைய சாப்டர் ஸ்டோரி. இது போதும். நம்ம இவரு அடுத்த இது பார்ட் 2 வீடியோன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். நேத்து பார்ட் 1 வீடியோ கொடுத்துருந்தோம். இன்னைக்கு பார்ட் 2 கொடுக்குறோம். இனி போடுறது பார்ட் 3. நம்ம பார்ட்டுன்னு பகுதியா பிரிக்கல. ஒரு ஆர்டர் பிரகாரம் நம்ம வீடியோ கொடுக்குறோம். நீங்க அதை கிளியரா பார்க்கணும் அப்படின்னா நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்க்கலாம். சரியா? இப்போ அப்படி இது ஒரு ஸ்டோரி லைன். நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இது ஒரு சூப்பரான கான்செப்ட். முகமது நபி வளர்ப்பு, அவருடைய குழந்தை பருவம் இப்படிதான் அமையுது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இவ்வளவு நேரம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி, இந்த ஸ்டோரியினுடைய பிஹைண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ நான் கொடுக்க போறேன். அதை பார்த்து என்ன ஏது நீங்க தெரிந்து கொள்ளுங்க. சரியா? வீடியோக்கு போவோம். பாருங்க, நான் இவ்வளவு நேரம் நான் கதைச்சேன் பார்த்தீங்களா, இவ்வளவு நேரம் நான் பேசுறேன் பார்த்தீங்களா. இந்த வீடியோ எல்லாமே இந்த பிரம்மகுமாரிகள் ஒரு ஆன்மீக ஆசிரமத்துல யதார்த்தமாக 100 வருடம் யானையாண்டு 100 வருடம் மகா சங்கம் யுகத்தில் சொல்லப்பட்ட ஒரு ரகசியத்தை தான் அங்கு முகமது நபியினுடைய வளர்ப்பு சமீபமாக கொடுத்திருப்பாங்க. அப்போ நான் இப்போ இவ்வளவு நேரம் சொன்ன அந்த ஒரு 10 மினிட் கதை நான் சொல்லியாச்சு. அந்த 10 நிமிட கதை பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல 100 வருட யானையாண்டுன்னு சொல்லக்கூடிய மகா சங்கம் யுகத்தில் சொல்லப்பட்ட ரகசியம். அதை அவங்க சொல்ல முடியாம அப்படி திணறிக்கிட்டு கான்செப்ட் எடுத்துட்டு வராங்க. அப்போ அது எங்க இருந்து வந்துச்சுன்னுங்கிற விஷயம் தெரிஞ்சா அதுக்கு பிறகு நீங்க ரொம்ப 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 ஒரு அதிர்ஷ்டசாலி, பாக்கியசாலி. இந்த வீடியோ மூலமாக பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இறைவனுடைய டச் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம எப்பவுமே நான் இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்தினுடைய 5000 வருட நாடக கல்ப சக்கரத்தை பற்றி நான் விளக்கம் கொடுக்கறது வழக்கம். இதப்போ நான் இதை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் இப்போ இது வரைக்கும் சொன்ன கதையை இது கூட கம்பேர் பண்ணும் போது நீங்க புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு இயக்கத்துல சொல்லப்பட்ட ரகசிய கதைகளை தான் அங்கு முகமது நபியினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு வேத வசனமாக கொடுத்திருப்பாங்க. அப்போ அது எங்க இருந்து வந்தது, அது எப்படி வந்தது, அதற்கான அர்த்தம் தெரிகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அர்த்தம் தெரியாம வேதம் படிப்பது தவறு. லாட் ஆஃப் ஸ்டோரி லைன் குரான்ல இருக்கு. அப்போ அதனுடைய ரகசியங்கள் நீங்க தெரிந்து கொள்றதுதான் சிறப்பு. அதான் நம்ம இப்ப கொடுக்க போறோம். ரொம்ப கவனிப்பாக நீங்க பார்க்கக்கூடிய டைம். ஏன்னா பிரம்மகுமாரிகளுக்கு ரீதியாகவே நான் இதை கொடுக்கறதே
ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் தான். ஏன்னா பாபாவுடைய சுயதரிசன சக்கரத்தை இப்படிலாம் நம்ம விளக்கம் கொடுக்க முடியுமாங்கிற ஒரு விஷயத்த கூட இப்போ ஒருத்தங்க எனக்கு ஃபேஸ்புக் மெசேஜில் ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு. அந்த அவங்க என்னுடைய இந்த வீடியோ இதெல்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க நான் முதல்ல ஒரு ஸ்டோரி லைன் சொல்லுவேன், அதுக்கு பிறகு இந்த இயக்கத்தில் ஒரு கதை சொல்லுவாங்கன்னு சொல்கிறத இதை கரெக்டாக அவர் கவனிப்பார். ஏன்னா 5000 வருட கல்ப சக்கரத்தில் இவ்வளோ டைரக்ஷன், இவ்வளோ கைண்ட் ஆஃப் ஐட்டம்ஸை நம்ம பேச முடியுமாங்கிறத அவர் செக் பண்ணுவார். அப்போ அந்த செகண்ட் பார்ட் அவர் பார்த்த உடனே வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. ஏன்னா அவர் இந்த நாடகத்தினுடைய ஞானம் எதை தழுவி இருக்குதோ அதை அவர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அவர் 4 பேர்கிட்ட பேசுறதுக்கு இது நிறைய ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வெளிப்படுதுன்னு சொல்றாரு. பாருங்க, அப்ப அதுக்கு ஏதுவாக இந்த வீடியோ அமையுது. சரி, அப்போ நம்ம எப்பவுமே பிரம்மகுமாரி இயக்கத்தினுடைய கான்செப்டை சொல்லிதான் நான் கொடுத்த கதைக்கான விளக்கம் இது கூட நான் கம்பேர் பண்ணும்போது தான். ஏன்னா வேதங்கள் எழுதுறதுக்கு ஏதோ ஒரு முன்னுதாரணமாக ஏதோ ஒரு அழுத்தங்கள் அமைஞ்சிருக்கு, ஒரு பிடிப்புணர்வு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இல்லைன்னா அவங்க ஏன் அந்த வேதத்தை எழுத போறாங்க இல்லையா? அப்போ பாருங்க, நான் ஒரு குட்டி விளக்கம் கொடுத்துட்டு நம்ம கம்பேர் பண்ணி சொல்லும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இது ஒரு வட்ட வடிவ கல்ப சக்கரம் மாதிரி இருக்கு. அதுல வெள்ளை கலர் ஒரு கடிகாரத்தினுடைய முள்ளு, ஒரு 10 நிமிட முள்ளு மாரி இருக்கு பார்த்தீங்களா? இது யானை ஆண்டுன்னு சொல்லப்படுது மகா சங்கம் யுகம். அப்ப இந்த மகா சங்கம் யுகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி லைன் 100 வருடம் கொண்டது. இந்த மகா சங்கம் யுகம் யானை ஆண்டு 100 வருடம் கொண்டது. அப்போ 1936 இருந்து 2036 வரை இந்த சம்பவங்கள் நடக்குது. அப்போ இந்த 100 வருடம் மகா சங்கம் யுகத்தில் இப்ப ஆல்ரெடி 89-90 வருடங்கள் முடியுது. 100 வருடம் முடியும் போது, ஏன்னா 10 வருஷம் நடந்து முடியும் போது 100 வருடம் முடியும். அந்த டைம்ல ரஷ்யா அமெரிக்கா சேர்ந்து இந்த உலகத்தை விநாசம் பண்ணுவாங்க. அப்போ இந்த 100 வருட மகா சங்கத்துல அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அங்க குரான்ல முகமது நபியினுடைய கான்செப்டாக, வரலாறு, ஹிஸ்டரியாக எடுத்துட்டு வராங்க. அப்போ நம்ம இப்போ பேசுவோம் பாருங்களேன், கரெக்டா இருக்கும். அப்போ இந்த ஆன்மீகத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இவர் பிரம்மா இருக்கிறாங்க, இவங்க சரஸ்வதி இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்துல 100 வருடம் மகா சங்கம் யுகம்னு சொல்லப்படுது. இந்த 100 வருடம் மகா சங்கம் யுகத்தின் சாரம் என்ன அப்படின்னா, இந்த 100 வருடத்துல நீங்க இந்த ஆன்மீக இயக்கம் 1936 இருந்து 2036 சொன்னேன். இந்த இடைப்பட்ட நாட்கள்ல இந்த ஆன்மீக இயக்கத்தை நீங்க நாலேஜ் அடைந்தீங்க அப்படின்னா உங்களை வளர்த்து எடுக்கிறது யாரு தெரியுமா? இந்த இயக்கத்தினுடைய ஜெகதாம்பா சரஸ்வதி. இவங்க தான் உங்களுடைய வளர்ப்பு தாயாக இருக்கிறாங்க. இவங்க தான் உங்களை பெற்றெடுத்த தாய். அப்போ உங்களை வளர்த்த பெற்றெடுத்த தாய் இவங்க தான். ஆன்மீக பிறப்பு தாயின் கருவயிற்றில் கிடையாது. உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, நான் அப்பா அம்மா மூலமாக பிறந்தேன். ஆனா ஆன்மீக பிறப்புன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இன்றைய 100 வருடம் இந்த மகா சங்கம் யுக காலத்துல நம்மளை வளர்த்து எடுக்கிறதுக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்க மம்மான்னு சொல்லக்கூடிய ஓம் ராதே தான். அவங்க ஜெகத் ஆம்பா சரஸ்வதி. அப்போ இவங்க கண்ட்ரோல்ல தான் நம்ம இந்த 100 வருடம் மேபி இவங்களை கூட இருக்கலாம். இவங்களை போலவே நிறைய நாலேஜ் அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் நமக்கு அம்மா முறை தான் வரும். தாதியின் முறை வந்தா பாட்டி வரும், மூத்த சகோதரி முறைகளும் வருது. இருந்தாலும் கூட நம்ம இது ஒரு ஆன்மீக பிறப்புன்னு சொல்ல வரேன், சிம்பாலிக்க நீங்க புரிஞ்சுக்கிறது. அப்போ இந்த ஆன்மீக பிறப்பு, அப்போ இந்த நிலையெல்லாம் யாரு நமக்கு கொடுக்குறா அப்படின்னா இவரு பிரம்ம பாபா தான் கொடுக்குறார். பிரம்ம பாபா தான் இதனுடைய தலைவர், இதனுடைய ஹெட்டே இவர் தான். லேக்ராஜ்ங்கிற இந்த பிரம்ம பாபா தான். இவருக்கு 60-61 வயசுல இருந்து இறைவன் இவர் மூலம் பிரவேசமாகி 1936 1937 சம்திங்ல அந்த ஞான இயக்கம் உருவாக்கப்பட்டு 89-90 வருடம் 160 நாட்டுல ஃபேமஸ் ஆயிருக்கு அந்த ஆன்மீக இயக்கம். மகா சங்கம் யுகம் சொல்லப்படுது. கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும், அதாவது நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கொடுத்தல் வாங்குதல், ஒரு ஆர்கனைசேஷன் மாரி உருவாயிருக்கு. ஒரு குரூப், ஒரு யூனிவர்சிட்டி மாரி ஒரு ஆன்மீக படிப்பு ஒன்று உருவாயிருக்கு. அப்போ இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா இவங்க கண்ட்ரோல்ல இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்தில் 33 கோடி தேவர்கள் வருவாங்க. 33 கோடி பேர் வருவாங்க. இப்போ உலகத்தின் மக்கள் தொகை 830 கோடி இருக்கலாம். இதுல 33 கோடி பேர் தான் இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு வருவாங்க. அவங்க யார் அப்படின்னா சத்தியம் திரைத்தாயுமாக சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள். அவங்களதான் இந்து மத கோயில் தெய்வங்களா? இந்து மதத்தில் அவ்வளவு தெய்வங்களா, அவ்வளவு கடவுளான்னு சொல்றீங்களா? சத்தியம் திரைத்தாயுகமாகிய அந்த தர்மயுகம் திரைத்தாயுகமாகிய சொர்க்கத்தில் ஹெவன்ல வாழ்ந்தவங்க வானத்துல கிடையாது. இதே பூமியில பாரதம் இந்தியா மட்டும் இருந்துச்சு, வட மாநிலம் மட்டும் இருந்துச்சு. சீமான் சொல்ற மாதிரி தமிழ்நாடுலாம் குமரிக்கண்டம்லாம் கிடையாது. குமரிக்கண்டம் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்க. நான் அதுல என்ன சொன்னேன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஆன்மீக இயக்கம் மூலமாக அப்போ ஒரு 33 கோடி பேர் வருவாங்க. அப்ப இந்த ஆன்மீக இயக்கம் மற்ற ஆன்மீக இயக்கங்கள் மாரி கிடையாது.
இந்த ஆன்மீக இயக்கத்துல உங்களுக்கு பணமே கேட்க மாட்டாங்க, முற்றிலும் ஃப்ரீ தான். 100 வருடத்துல உங்களுக்கு யோகா, மெடிடேஷன், நாலேஜ், இதெல்லாம் நிறைய விஷயங்கள், குரான், பைபிள் எல்லாமே, இந்து மதம் எல்லாத்தையுமே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. சொர்க்கத்துல நீங்க எப்படி வாழணுங்கிறதுக்காக காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை இதை வெற்றி கொள்வதற்கான வழிகள் 100 வருட மகா சங்கம யுகத்துல கொடுக்கப்படுது. அப்போ நீங்க இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்தில் ஞானம் அடையிறீங்கன்னா இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு முற்றிலும் ஃப்ரீ தான். மற்ற ஆன்மீக இயக்கங்கள் மாரி கிடையாது. மற்ற ஆன்மீக இயக்கங்களுமே வாங்கன்னு சொல்லுது. இந்த ஆன்மீக இயக்கம் போலவே நிறைய சாமியார்கள்லாம் உருவாயிட்டாங்க. அங்க பணம் கொடுத்தாதான் அங்க உங்களுக்கு கிளாஸ் கொடுப்பாங்க, யோகா கற்றுக் கொடுப்பாங்க, நாலேஜ் கற்றுக் கொடுப்பாங்க. அங்க அவங்களுக்கு என்ன மாதிரி பணம் பிரிக்கிறாங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷன், அந்த ஃபவுண்டேஷனை என்ன பண்ணணும், வளர்த்து கொடுக்கறதுக்காக ஒரு ஃபண்டு மாரி, ஒரு நிதி மாரி நீங்க கொடுக்குறீங்க, அட்வான்ஸ் மாரி. அதுக்கு பிறகு உங்களுக்கு அட்மிஷன் மாரி போட்டு லைஃப் டைம் கிளாஸ் கொடுக்குறாங்க. 1 மந்த் 2 மந்த் மைனாவில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதே பொழுது ஆன்மீக இயக்கத்துல அப்போ செல்வ செழிப்பு இல்லாதவர்களுமே, எந்த மதத்தினரும் நானுமே கிறிஸ்டினா இருந்தா ஆன்மீக இயக்கத்தை பற்றி பேசுறேன். இந்து மதமும் பேசலாம், குரான் பைபிள் பற்றியும் நான் பேசலாம். அந்த நிலையில இருந்ததுனால, அந்த மதம் சார்ந்து இருந்ததுனால நான் பேசுறேன். அப்போ இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல அப்போ யார் வேணாலும் இந்த ஆன்மீக தாய் மூலமாக, வளர்ப்பு தாய் இவங்க தான் நமக்கு ஞான பால் கொடுக்குறாங்க, ஆன்மீக பால் கொடுக்குறாங்க. இந்த இயக்கத்துல நம்ம ஜாயின் பண்றதுக்கு வழி இவங்க மூலமா தான் கிடைச்சிருக்கு. அப்போ இவர் மூலமாக இறைவன் கொடுத்த ஞானத்தின் கான்செப்ட் எல்லாமே. இப்போ பணம் மற்ற ஆன்மீக இயக்கங்கள் மாதிரி கிடையாது, முற்றிலும் ஃப்ரீயா தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ இவங்க தான் எல்லாத்தையுமே செய்து முடிக்கிறாங்க இந்த ஆன்மீக இயக்கம் மூலமாக. 100 வருட மகா சங்கம் இயக்கம். அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்துல நீங்க ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. இந்த ஆன்மீக இயக்கம் 1936 2036 சொன்னோம்ல, இந்த ஆன்மீக இயக்கத்தை நீங்க ஜாயின் பண்ணி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பழைய விஷயங்கள் இருக்கும். உங்க இதயத்திலயோ உங்களுடைய புத்தியிலயோ பழைய விஷயங்கள் ஸ்டோரேஜ் ஆகி இருக்கும். அது அந்த துவாபரிக கலியுகம் ஆகிய நரகத்தில் வரக்கூடிய ராவணன் இந்த ராவணனுடைய கான்செப்ட்ல தான் இருக்கும். இந்த ராவணனுடைய கான்செப்ட்ல தான் எல்லாமே இருக்கும். இந்த ராவணன் காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான ஒரு குணங்கள்ல தான் என்னவா இருப்பான், அந்த ராவணன் இருப்பான். இவன் உங்களுடைய இதயம், உங்க ஆத்மாவில ஸ்டோரேஜ் ஆகியிருப்பான். அப்போ அது அசுத்த குணம் கொண்டது இருக்கும். அதை கட் பண்ணி பரிசுத்தமாகிய அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், சக்தி, சாந்தி, ஞானம், மனமகிழ்ச்சி, பேரானந்தம் அனைத்தையுமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? அந்த ஆன்மீக இயக்கத்துல அப்போ உங்களுடைய பழைய இதயம், பழைய சன்ஸ்கார், பழைய பதிவுகள், பழக்க வழக்கங்களை மாற்றி இந்த ஆன்மீக இயக்கத்துல முறையா நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்பிக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த 100 வருடத்துல இந்த ஆன்மீக இயக்கம் மூலமாக நீங்க வந்தீங்க அப்படின்னா, இந்த 100 வருட மகா சங்கம யானை யுகத்துல நீங்க ஒட்டி இருந்தீங்கன்னா, அப்போ உங்களுடைய அசுர குணங்களை அறுத்து எடுத்து அந்த ஞானாமிர்தத்துல கழுவி எடுத்துருவாங்க உங்களுடைய ஆத்மாவை. இதயத்துல எண்ணங்கள் தோன்ற மாதிரி இருக்கு, இதயமும் ஒரு கான்செப்ட் வரும். இதனால ஆத்மாவில் இருக்கக்கூடிய பழைய நினைவுகளை மறக்கடிக்கிறதுக்கு தான் 100 வருடம் மகா சங்கம் யுகம். யானை காலத்துல, யானை ஆண்டுல இறைவன் அந்த ஞானம் கொடுக்குறாரு. அப்போ அனைத்து விஷயங்களுமே நீங்க மறந்து போறதுக்கு தான். அப்போ பரிசுத்த ஆவியை உங்க உடல்ல, அதாவது அந்த ஏன்னா இங்க 7 நாள் வகுப்புலாம் கொடுக்கப்படுது நிறைய விஷயங்கங்க. அப்போ நான் இதை கண்டினியூ பண்ணி பேசும்போது நீங்க தெரிந்து கொள்ளலாம். சரி, அப்படியே இது ஒரு கான்செப்ட் மாதிரி போகுது. அப்போ இப்படி நடக்கக்கூடிய இந்த ஆன்மீக இயக்கத்துல நீங்க முதல்ல என்னன்னா, அப்போ எல்லாமே கற்றுக்கொள்றீங்க. ஒரு 7 நாள் வகுப்பு கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் வந்த உடனே அந்த முரளின்னு சொல்லுவாங்க. அந்த முரளியை நீங்க படிக்கணும். அதுதான் இப்ப இருக்கக்கூடிய குரான் மாரி இருக்கும், பைபிள் மாரியும் இருக்கும். அதை நீங்க தெரிந்து கொள்ளணும்னா இணையதளத்துல பிரம்மா குமாரிகளுடைய முரளி பாணியை கண்டுபிடிப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். நான் டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்க சர்ச் பண்ணி எடுக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படி நீங்க பண்ணினீங்கன்னா நீங்க ஒரு ரியல் குரான், ரியல் ஞானம் இந்த 100 வருடத்துல என்ன கற்றுக் கொடுக்குறாங்க. 7 days கோர்ஸ் இதே போல் பட விளக்கங்கள் கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கு பிறகு நீங்க ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும். அதுதான் அவங்க ஒரு இதெல்லாம் தான் நமக்கு ஒரு அனுபவங்களாக வரக்கூடியது. அப்போ இந்த ஆன்மீக இயக்கம் மூலமாக இவ்வளவு விஷயங்கள் செய்யறாங்க. சரி, அப்போ இவ்வளவு விஷயங்கள் செய்த பிறகு நீங்க இந்த 7 days கோர்ஸ், அந்த முரளி வாணி இதெல்லாம் நீங்க கற்றுக்கொள்றீங்களே, அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க. அப்பப்போ ஆன்மீக இயக்கத்தில் மீட்டிங் மேல இருக்கும், அட்டன் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்க ரெகுலரா 7 days கோர்ஸ் எடுத்துக்கணும். அப்ப எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வீஸ் பண்ற மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு சத்தியுகம் திரைத்தாயகமாகிய ஜன்னத் சொர்க்கம் நீங்க கிடைக்கணுமே. அப்போ சத்தியுகம் திரைத்தாயுகம்ங்கிற அந்த 2 பேரை தான் சொர்க்கம்னு சொல்றாங்க. துவாபரிக கலியுகத்தை நரகம்னு சொல்றாங்க. இங்க 9 லட்சம், 2 கோடி, 33 கோடி, 81, 82 கோடி, இப்போ 830 கோடி இருக்குல்ல.
800 கோடி பேர் இப்ப இருக்கிறதுல நரகவாசிகள், நரகத்துக்குன்னே வரக்கூடியவங்க. 33 கோடி பேருக்கு சொர்க்கவாசிகள். புரிஞ்சுதா? அப்போ இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல நீங்க எடுக்கிற நாலேஜினுடைய தன்மையை நீங்க பிற்காலத்துல இப்ப நான் நாலேஜ் அடைஞ்சனால நான் இப்ப சர்வீஸ் எல்லாம் பண்றோம். நம்ம ஆன்லைன் லைப்ரரின்னு சொல்லக்கூடிய யூடியூப்ல நம்ம சர்வீஸ் பண்றோம். அப்போ இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்தை நீங்க சர்வீஸ் பண்ணணும், வாங்கணும். அப்போ உங்களுக்கு எதிரியாக நிறைய பேர் வருவாங்க. அந்த துவாபரிக கலியுக மக்கள் எதிரியாக வருவாங்க. இவங்களால உங்களுக்கு ஆபத்து வரும். அந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை, அந்த மோசமான அசுர குணங்கள் உங்களை வந்து தாக்கும். அதுல இருந்து நீங்க பாதுகாத்து கொள்ளணுங்கிற நிறைய ரகசியங்களை இந்த ஆன்மீக இயக்கத்துல இவங்க மற்றும் இவங்க மூலமா நிறைய பெரியவங்க உருவாக்கி வச்ச நிறைய பெரியவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு துறவி மாரி இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய சக்தி, அவங்களுடைய எனர்ஜி மூலமாக நீங்க பாதுகாப்பா இருக்கணும், என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி எல்லாம் சொல்லி தருவாங்க. சொர்க்கத்தை அடையிறது சும்மா கிடையாதுங்க. அதுக்கு இந்த ஆன்மீக இயக்கத்தில் நிறைய நியமங்கள், கட்டுப்பாடுகள் உண்டு. அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்போ அது நீங்க இஸ்லாம், முஸ்லீம், கிறிஸ்தவனாக இருந்தால் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே அந்த கட்டுப்பாட்டினுடைய நிமித்தம் தெரியும். கம்பு சுத்த தெரியாத பயிற்சியாளர் வச்சா உங்களுக்கு கம்பு சுத்த முடியுமா? வேதம் படித்தவர்கள் அப்படிதான், அவங்களுக்கு சொர்க்கத்தை பற்றிய ரகசியங்கள் தெரியாது, உண்மையான வேதம் தெரியாது. அதனால அவங்க அப்படி இருக்கிறாங்க. அப்படின்னு நீங்க இந்த ஆன்மீக இயக்கத்தினுடைய வர்ற சாரத்தை தான் அங்க அப்படி கொடுக்குறாங்க. இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன பார்த்தீங்களா, நான் இதை ஒரு 10 மினிட் கொடுத்தேன். இப்போ இந்த 10 மினிட் நான் இப்போ உங்களுக்கு இந்த இயக்கத்தை பற்றி கொடுத்தேன் பார்த்தீங்களா, இதுதான் நான் மொத 10 மினிட் நான் கொடுத்த ரகசியம். இதை உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப நான் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான்செப்ட். அவர் வளர்ந்து வர்ற டைம்ல அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை தான் நான் 10 நிமிஷம் சொன்னேன். அதுக்கு பிறகு அடுத்த 10 நிமிஷம் நான் இதை சொன்னேன், பிரம்மகுமாரி இயக்கத்தினுடைய கான்செப்ட். அப்போ அது எங்க இருந்து வந்துன்னா இதுல இருந்து தான் வந்துச்சு. அப்போ நீங்க இதை நான் இப்ப மறுபடியும் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கம்பைன் பண்ணி சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணது டஸ் நாட் மேட்டர். இப்போ நீங்க பண்றதுதான் ரியல். இப்போ நீங்க புரிந்து கொள்ளணும். இது வரைக்கும் நீங்க வீடியோ கண்டினியூ பண்ணி வந்ததே பெரிய விஷயம். இனி நான் அடுத்தது சொல்ல போறது, நீங்க கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா கில்லி தான் நீங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் நாங்க சொல்லி தருவோம். சரியா? அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம அப்போ முகமது நபிகள் வளர்ப்புல நம்ம முதல்ல என்ன சொன்னோங்கிறத நான் சொல்லி இதுக்கு கம்பேர் பண்ணி சொல்லும்போது ஈஸியா புரிஞ்சுக்கணும். அப்ப நான் முதல்ல சொன்னேன் என்ன அப்படின்னா, அன்றைய அந்த மக்கா மெதினா காலங்கள்ல அரேபியர்கள் ஃபாலோ பண்ணது வளர்ப்பு தாயை பின்பற்றுவாங்க. அப்போ ஏன் என்ன காரணத்துக்கு அங்க வளர்ப்பு தாய் பின்பற்றாங்கன்னா, அந்த பாலைவன அந்த ஒட்டகம் இருக்கிற அந்த பாலைவன பகுதிகளில் வந்து நம்ம இப்படி இந்த விஷயங்களை பண்றோம், இந்த குழந்தைகளை வளர்த்து எடுக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நான் முதல்ல அந்த கான்செப்ட் தான் சொன்னேன். அப்போ அங்க வளர்ப்பு தாய்கள் தான் அங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. வளர்ப்பு தாய்கிட்ட ஏன் கொடுக்குறாங்கன்னா, பாலைவன பகுதிகளில் குழந்தைகளை வளர்த்து எடுக்கிறது அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்கிறக்காக எல்லாருமே அவங்க குழந்தைய கொண்டு விட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்றைய காலமும் கிடையாது, 1936 2036 பிரம்மகுமாரிகள் யானை ஆண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மகா சங்கம் யுகத்துல இப்ப நடக்கிறது தான் அங்க வேதமாக எழுதுவாங்க. புரிஞ்சுதா? அப்ப எங்க சொல்றது அங்க. அப்போ இன்றைய காலத்துல என்னன்னா, வளர்ப்பு தாயிட்ட கொடுக்கறது ஒரு மரபாக இருந்துச்சு. அப்போ வளர்ப்பு தாய் இங்க எதை சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நிறைய ஆன்மீக ஆசிரமங்களை நம்ம போய் பணம் கொடுத்துட்டு நம்ம யோகா கற்றுக்கிறோம், பணம் கொடுத்துட்டு நாலேஜ் எடுத்துக்கிறோம்ல, நிறைய ஆன்மீக ஆசிரமங்கள் இருக்கு. அது செல்லுபடிலாம் ஆகாது. அப்போ அந்த ஆன்மீக ஆசிரமங்கள்ல போய் நம்ம சேர்ந்துக்கிறோம்ல, அதே போல இந்த ஆன்மீக ஆசிரமங்களையும் நம்ம சேர்ந்துக்கிறோம். இது கடைசியாக வந்து ஆன்மீக ஆசிரமம். அப்ப அந்த ஆன்மீக ஆசிரமம் உங்களை வளர்த்தெடுக்கக்கூடிய வளர்ப்பு தாய். எல்லா ஆசிரமங்களும் வளர்ப்பு தாயின்னு குரான் சொல்லுது, நான் சொல்லலை. இப்ப சொன்ன ரகசியத்திலே எனக்கே இப்பதான் புரியுது. அப்போ எல்லா ஆன்மீக ஆசிரமங்களும் உங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய வளர்ப்பு தாயா தான் இருக்குதா, உங்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடியதுதான். அதுதான் இந்த ஆன்மீக இயக்கத்திலுமே சொல்லப்படுது. அப்போ அன்றைய காலங்கள்ல வளர்ப்பு தாய்கிட்ட வந்து தன்னுடைய குழந்தையை கொடுக்கறது அரேபியர்கள் மக்காவில் ஒரு பழக்கமாக வச்சிருந்தாங்க. அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்துல 100 வருட மகா சங்கம் யுகத்தை தன்னுடைய குழந்தையை கொண்டு கொடுக்கணும். அப்பதான் அந்த குழந்தைகள் அங்க இருக்கக்கூடிய, அது பாலைவன பகுதிகள் வளர குழந்தைங்க வெளுத்தா இருக்கும்ல. இந்த இதை பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல பாலைவனம் மாதிரி தான் இருக்கும், ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்க குழந்தைகள் வர்றது ஹெல்த் அண்ட் வெல்த்தா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ 33 கோடி தெய்வங்கள் தான் வருவாங்க. மொத்தம் உலகத்து மக்கள் தொகை இங்க 800 கோடியில துவாபரிக கலியுகத்துல இருப்பாங்க. 33 கோடி ரெண்டு குரூப்பாக அந்த உலகம் பிரியுது, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப நான் அங்க என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, அப்போ ஆரம்பத்துல வந்து அவங்க அப்துல் முத்தலிப் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் முகமது நபியினுடைய பாட்டனார், தன்னுடைய குழந்தைய வந்து கலிமாங்கிறவங்க கிட்ட கொடுப்பாங்க.
பணக்காரர்கள் சம்பந்தமாக நிறைய வளர்ப்பு தாய்கள் வாங்கிட்டு போறாங்க. களிமா வந்து கடைசியா வருவாங்க. கடைசியாக வரும்போது வேற வழி இல்லாம முகமது நபியை அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் ஏழை இதுல உள்ளவங்க. கடைசியா வந்ததுனால அவங்க கிட்ட அப்துல் முத்தலிப் வந்து முகமது நபியை செட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் நான் சொல்லியிருப்பேன் அந்த கதையில. இங்க அப்துல் முத்தலிப்னா நான் போன வீடியோவில் கொடுத்துருந்தேன். இவர் பிரம்ம பாபா தான் அப்துல் முத்தலிப். இவர் கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. இவர் தான் நம்மளுடைய தாத்தா பாட்டனார் மூப்பனார் மூத்தவர். இப்போ இவரு இந்த ஆன்மீக இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட வளர்ப்பு தாயை தான் கொடுக்குறாங்க. இவங்க நம்ம தாயின் கருவயிற்றுல இவங்க நம்மளை பெத்தெடுக்கல. இவங்க நம்முடைய சரீரத்தின் அம்மா கிடையாது, ஆன்மீக அம்மா. இவங்க கிட்ட இருந்து இவங்க ஆன்மீக 100 வருடத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பெண்களால் படைக்கப்பட்ட பிரம்மகுமாரிகள் இயக்கம். அப்ப இவங்க மூலமாக ஆன்மீக ஞானம்ங்கிற பாலை நம்ம குடிக்கணும். அப்போ இவங்க தான் நம்ம என்ன பண்றாங்க, நம்மளை வளர்த்து எடுத்து ஒரு ஆளாக்கி விடுறாங்க. அப்போ உலகத்துல கடைசி டைம்ல தான் என்ன வருது, இந்த ஆன்மீக இயக்கம் கடைசி 100 வருடம் வருது, மகா சங்கம் யுகம். இந்த டைம்ல இவங்களுடைய அரவணைப்பை நம்ம போறோம். அதுதான் அங்க களிமா வந்து வேற வழி இல்லாம அவர் முகமது நபியை வாங்கிக்கிறாங்க. 33 கோடி தேவர்கள் வராங்க. 33 கோடி பேர் தான் ஒரே முகமது நபியாக உங்க குரான்ல போட்டிருக்கும், தெரியுமா? நான் ஏற்கனவே கொடுத்திருந்தேன். ஏசு கிறிஸ்து ஒருவர் கிடையாது, அவங்களும் 33 கோடி பேர் தான். புத்தர் ஒருத்தர் கிடையாது, அவரும் 33 கோடி பேர் தான். அப்போ அவரு சீரடி சாய்பாபா ஒருத்தர் கிடையாது, அவரு குருநானக்கு ஒருத்தர் கிடையாது, ஐயா வைகுண்டர் அவரும் ஒருத்தர் கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லாருமே ஒருத்தர் கிடையாது. அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை தான் மையப்படுத்தி சொல்லுவாங்க. இப்போ 100 வருட மகா சங்கம் புரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கு பிறகு என்னன்னா, அந்த கதைகள்ல அவரு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்ல, அவர் வந்து கலிமாவினுடைய வீட்டு பக்கத்துல வந்து அவர் வந்து விளையாடிக்கிட்டு இருப்பார். அப்போ அதுல ஒரு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அங்க ஒட்டக பால் வந்து அவங்க கறக்கிறது வழக்கம் களிமா. அப்போ வளர்க்கும் போது முன்னாடி பால் கொடுத்ததை விட இப்போ ஒட்டகங்கள் அதிகமாக பால் கொடுக்கும். மற்ற வீட்டுக்காரங்க, மற்ற வீட்டில் உள்ள நபர்கள் அவங்க வீட்டில் உள்ள ஒட்டகம் பால் கொடுக்காத பட்சத்திலும் களிமா அவங்க வீட்டில் உள்ள ஒட்டகம் பால் கொடுக்குமா. அப்போ இங்க நிறைய ஆன்மீக ஆசிரமங்கள் இருக்குல்ல, அங்கெல்லாம் பாருங்க எப்பமா ஒரு முறை தான் அந்த ஞானம் சார்ந்த விஷயங்கள் சொல்லுவாங்க, லட்சியங்கள் இருக்காது. ஆனா எப்போதுமே 100 வருடம் மகா சங்கமிகம் ஒரு, ஏன்னா அந்த ஆன்மீகத்தை அப்படி விடும்பு பிடியாக பிடித்தவர்கள், கற்பூர மாதிரி கப்சிப்புன்னு பிடிச்சுக்கிட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ எனி டைம் உங்களுக்கு இங்க ஞானத்திற்கான விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவரான ஆன்மீக வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி 160 நாட்டுல 89 90 வருடங்கள்ல பரவி இருக்கு. அப்ப இந்த ஆன்மீக இயக்கத்தினுடைய கான்செப்டை தான் அங்க குரான்ல எடுத்துட்டு வராங்க, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்போ அவங்க களிமா வீட்டு பக்கத்துல முகமது நபியும் மற்ற குழந்தைகளும் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஜிப்ரியல் அலைஹி வஸல்லம் விங்ஸோட வருவாரு. அப்போ அவர் முகமது நபியினுடைய இதயத்தை எடுத்துட்டு அதுல ஒரு சதை ஒரு அமைப்பு இருக்கும், அதை சைத்தானுடையதுன்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணு தூர எடுத்துட்டு அதை ஜம்சம் நீர்ல கழுவுவார். மற்ற குழந்தைகள் அதை பார்த்துட்டு ஓடி ஒளிஞ்சிரும். இதை நான் இதுல சொல்லியிருந்தேன். இதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னா, இங்க ஜிப்ரீலுங்கிறது யாரு அப்படின்னா, இவர் அந்த பரிசுத்த ஆவி, அந்த அன்பு அமைதி தூய்மை எல்லாம் இருக்குல்ல, அதை ஆன்மீக இயக்கத்தில் உங்களுக்கு ஊட்டுவாங்க. அப்போ உங்களுடைய பழைய பதிவுகள் காமம் கோபம் பற்று அகங்காரம் பேராசை பயம்னு மோசமான குணங்கள் இருக்கும், துவாபர யுக கலியுகத்திற்கான பதிவு. அப்போ அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு துவாபர யுகத்துல இருந்து அந்த கலியுகம் முடிவுல 62 63 பிறவிகளாக வரும். அப்போ அந்த கலியுகத்துல கடைசி 100 வருடம் மகா சங்கம் யுகம் வரும்போது பழைய பதிவுகளை இந்த ஆன்மீக இயக்கத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்து என்ன ஆயிரும்னா, உங்களுடைய பழக்கங்களாக வரும். பழைய பழக்கங்களை கட் பண்ணி எடுத்து அந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ள வந்திருக்கு. சொல்லுவாங்களே, பரிசுத்த ஆவியார் என்னுள் இறங்குகிறாருன்னா அதை அன்பு அமைதி, ஆத்மாவினுடைய உயர்ந்த குணம் அன்பு அமைதி தூய்மை சுகம் சக்தி, அது எல்லாமே உங்களுக்குள்ள வரும். பழைய பதிவுகளை உங்ககிட்ட இருந்து கட் பண்ணி எடுக்கும். பழைய பதிவுகள் சைத்தானுடைய பதிவுகள் உங்களுடைய ஆத்மாவின் அந்த இதய அந்த அமைப்புல ஜாயின் பண்ணி இருக்கும். அப்போ அதை பரிசுத்தமான ஜிப்ரியல் அலைஹி வஸல்லம் வந்து நீக்கி எடுப்பார். அப்போ அது களிமா வீட்டு பக்கத்துல தான் விளையாடிக்கிட்டு இருப்பாங்கன்னா, இந்த மகா சங்கம் யுகம் தான் களிமா அவங்க இருக்கக்கூடிய, நீங்க ஏதோ ஒரு பாட்டு ஒன்று உண்டுல, களிமா கனிமான்னு ஏதோ ஒரு பாட்டு உண்டுல, அது தான் வளர்ப்பு தாயினுடைய பிள்ளைங்க. அதான் அந்த பாட்டுக்கான அர்த்தமே. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் களிமாவை மொழிகிறேன் அப்படின்னா, களிமாவை நான் என்னுடைய இஷ்டமாக என்னுடைய இஷ்ட குலமாக கோத்திரமாக நான் எடுக்கிறேன், அதான் களிமாவே நான் மொழிகிறேன் அப்படின்னு நிறைய பழைய மற்ற மதத்துக்காரர்கள் இஸ்லாம் முஸ்லீமை ஏற்றுப்பாங்க. அப்போ இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துக்கு நான் என்னை அர்ப்பணம் செய்கிறேங்கிறது தான் அர்த்தம். இந்த குரூப்புக்கு நான் அடிமைங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அப்போ அதுலயுமே மற்ற குழந்தைகள்லாம் பயந்து ஓடிடுவாங்க.
அவரு முகமது நபியை மட்டும்தான் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் பிடிச்சி நெஞ்சை பிளந்து இதயத்திலிருந்து பழைய பதிவுகளை நீக்கிக்கிட்டு பரிசுத்த பதிவுகளை உள்ள வைப்பார். ஜம்சம் நீர்னா 100 வருட மகா சங்கமத்தில் சிவஞான அமிர்தத்துல உங்களை ஆத்மாவை கழுவி எடுத்துருவார் இறைவன். கழுவி எடுத்துட்டு மறுபடியும் முகமது நபிக்குன்னா 100 வருடம் மகா சங்கம் யுகத்துல தான் முகமது நபி வராரு. 33 கோடி பேரை தான் ஒரே முகமது நபியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 100 வருடம் மகா சங்கம் யுகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஞானத்தால உங்களுடைய இதயம் ஆத்மாக்களை கழுவி எடுக்கிறாரு இறைவன். அப்போ அந்த கதையிலுமே மற்ற குழந்தைங்க பயந்து ஓடிடுவாங்க. சொல்லிட்டேன், துவாபரிக கலியுகத்தில் 800 கோடி பேர், சத்தியுகம் திரேதாயுகத்தில் 33 கோடி பேர். 33 கோடி பேர் ஒரே முகமது நபிகளாக இங்க பரிசுத்த விஷயங்களை இறைவன் கொடுத்து மாத்துவார். அப்ப அந்த துவாபரிக கலியுகத்தில் வரக்கூடிய மற்ற குழந்தைகளை இவன் தின்னு சாப்பிட்ருவான். அப்ப இவனுக்கு அடிமையா இருப்பாங்க, இவன் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. அப்ப இவன் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்கன்னா காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசையினுடைய ரூபமாக இருக்கும்போது என்னங்க ஆகும்? அப்போ மற்ற குழந்தைங்க அந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துக்கு வரமாட்டாங்க, ஓடிடுவாங்க. அப்போ அந்த பரிசுத்த ஜிப்ரீலுடைய ஆத்மா, அந்த தேவ தூதனுடைய ஆத்மா உங்களுள்ள இறங்குது. அதுதான் முகமது நபிகளுக்குள்ள இறங்குறது போல. இது பிக்கஸ்ட் ஸ்டோரி லைன் முகமது சாப்டர். அந்த கிறிஸ்தவத்தினுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சாப்டர் மாதிரிலாம் கிடையாது. அதை 50 நிமிஷம் வீடியோவா நான் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துட்டேன். 50 நிமிஷம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அழகா சொல்லிடுறோம். ஆனா அவரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுல ரொம்ப ஈஸியா ஸ்மூத்தாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பிக்கஸ்ட் ஸ்டோரி லைனாக இருக்குன்னு சொல்றேன். சரி, இப்படி அப்போ நான் அதுல சொன்னது இப்படி ஒரு கான்செப்டாக வருது. அப்போ அதுக்கு பிறகு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவரு முகமது நபிகள்ல அவரு அதுக்கு பிறகு ஆடு மேய்ப்பார். அப்போ அவங்களுடைய அம்மா இறந்துருவாங்க, அவங்க ஆமினா இறந்துருவாங்க. அவரு அப்துல் முத்தலிப்பு அவங்களுடைய பாட்டனாரும் இறந்துருவாங்க. இதுக்கு என்ன ரகசியம் கருத்து அப்படின்னா, அப்ப இந்த ஆன்மீக இயக்கத்துல இவங்க இருக்கிறாங்க ஆமினா, இவங்க இருக்கிறாங்க அப்துல் முத்தலிப்பு பாட்டனார், வயசான தாத்தா தான் இவங்க. இவங்களுடைய மகள், இவங்களுக்கு ஒரு 45 வயசு சம்திங்ல இருக்கும்போது இவருக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 87-88 வயசு ஆயிடுச்சு. 1965 இவங்க சரீரம் விட்டாங்க. 1969 இவங்க சரீரம் விட்டாங்க. இவங்க 44-45 வயசுல இறந்தாங்க. இவங்களுக்கு பிறகு ஒரு 4-5 வருடங்களுக்கு பிறகு 93 வயசுல இவர் சரீரம் விட்டாரு. இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது இவருக்கு அதிக வயசு, அதனால பாட்டனார் ஆன்மீகத்தை காட்டுறாங்க. அப்போ அங்க பாட்டனாரும் இறந்துருவாரு, ஆமினாவும் இறந்துருவாங்க. அப்போ இந்த ஆன்மீகத்துல நீங்க 7 days கோர்ஸ் முடிச்ச பிறகு ஸ்கான் முடிஞ்சு, அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக இயக்கத்தில் இருக்கணுங்கிற வேண்டாம். இந்த ஞானத்தை உங்களுக்கு எவரிடே படிக்கக்கூடிய குரான், பைபிள் மாதிரி ஒரு புத்தகமே கொடுத்துருவாங்க. அதை நீங்க தினம் தினம் படிச்சு எடுத்து எல்லாமே நீங்க உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் இங்க சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அதுலயுமே அவரு தன்னுடைய தந்தை அப்துல்லாவின், முகமது நபி அவங்களுடைய தந்தை அப்துல்லாவினுடைய சகோதரனுடைய மகன் கிட்ட வளருவாங்க. இதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? இவரு தான் அப்துல்லா, இவர் தான் ஆமினா. அவங்க முகமது நபியினுடைய தாய் தந்தையர்கள். அப்போ இவங்க 2 பேருனுடைய, அப்ப இவரு அப்துல்லா சொல்லக்கூடிய இவருடைய சகோதரனுடைய மகன் அப்படின்னா, இவங்களுடைய சகோதரன் யாரு? 33 கோடி தேவர்கள் சத்தியம் திரேதாயுகத்தில் வரக்கூடியவங்க. இவர் அப்துல்லாவினுடைய சகோதரன். அப்போ இவங்களுடைய மகன்னா, இவங்க கூடவே பிறந்து வரக்கூடியவங்களுடைய மகன்னா இந்த 33 கோடி தேவர்கள்ல சத்தியம் திரேதாயுகம் வரக்கூடியவங்க தான். அப்போ இவங்க கூட சேர்ந்து இந்த ஞானத்தை எடுத்துக்கிறாங்களா, அவங்களும் சர்வீஸ் பண்ணுவாங்க. அதுலதான் சொல்றது, சீரியாவுக்கு தன்னுடைய தந்தையின் சகோதரனுடைய மகன் கூட வியாபாரத்துக்கு போவார். அப்போ இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்தை நீங்க 7 days கோர்ஸ் எடுத்துக்கிறீங்க. நீங்க முரளி தினம் தினம் நீங்க குரான் பைபிளை கத்துக்கக்கூடிய அறிவை உங்களுக்கு கொடுப்பாங்க. கத்துக்கிட்ட பிறகு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் எங்க வேணாலும் உங்க குடும்பத்தோட நீங்க எப்ப வேணாலும் இந்த நிலையை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு முறை ஆத்மாவில ஞானம் பரவிடுச்சுன்னா சத்தியுகம் திரேதாயுகத்துல ஏதாவது ஒரு பிறவி உங்களுக்கு சொர்க்கத்துல கிடைச்சிடும். நரகத்துல இப்ப நம்ம கடைசியில் இருக்கிறோம். ரஷ்யா அமெரிக்கா 10 வருஷத்துல அணுகுண்டு போட்டு எல்லாரையும் கொண்டுருவாங்க. ஒருத்தர் உயிரோட இருக்க போறதுல கொஞ்சம் பேர் உயிரோட இருப்பாங்க. இன்றளவும் சொல்லக்கூடிய ராஜஸ்தான் சம்திங்ல வரக்கூடிய அந்த ஒரு உத்தரகாண்ட் பக்கம் இருப்பாங்க. ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்க. அவங்க வயிற்றுல பிறக்கிறவங்க 9 லட்சத்துல ராஜ்யம் உருவாகும். நிறைய பிக்கஸ்ட் இருக்கும். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோல நீங்க நோண்டி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும், எடுத்துக்கோங்க. அப்போ நீங்க சர்வீஸ் பண்ணணும். அதுதான் அங்க சீரியாவுக்கு வணிகத்துக்கு போவாரு. அப்போ வணிகத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, பஹீராங்கிற ஒரு நபரை ஒரு துறவியை மீட் பண்ணுவாரு. அவரு அபு தாலிப்னு சொல்லக்கூடிய ஒரு அப்துல்லாவினுடைய தந்தையினுடைய மகன்.
அபுதாலிப் அவரு தான் இப்போ முகமது நபியை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவர் ஒரு பகீராங்கிற ஒரு துறவியை பார்ப்பாங்க சீரியா நகரத்துல வியாபாரத்துக்கு போற பக்கத்துல. அப்போ அவர் என்ன சொல்லுவார், அந்த துறவி பகீரா, யூதர்களால முகமது நபிக்கு அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிரச்சனைகள் வரும், பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வரும், உயிருக்கு ஆபத்து வரும், நீங்க என்ன நோக்கத்துக்கு வந்தீங்களோ சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்போ இந்த சத்தியுகம் திரேதாயுகத்தில் வரக்கூடியவங்க தான் 100 வருட மகா சங்கம் யுகத்தில் பிரம்மகுமாரிகள் வராங்க. இவங்க இப்போ இந்த ஞானம்லாம் எடுத்துட்டாங்க, முரளி விஷயங்களுக்கு கொடுத்துட்டாங்க, எங்க வேணாலும் இப்போ எனி டைம் சென்டருக்குள்ள போகணுங்கிற அவசியம் கிடையாது, சரண்டர் மட்டும் தான் இருப்பாங்க. மற்றவங்க பறந்து சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க. சர்வீஸ் பண்ணும்போது நிறைய இடங்களுக்கு சென்டருக்குலாம் போகும்போது சென்டர்லேயே உயர்ந்த தாதிகள்லாம் இருப்பாங்க. அவங்கள தான் இந்த அங்க குரான்ல சொல்றது போல என்னன்னா துறவி. அப்போ அவங்க என்னன்னா, யூதர்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ முகமது நபி 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. முகமது நபி மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குழந்தை. முகமது நபிக்கு அந்த துவாபரிக கலியுகத்துல வரக்கூடிய அசுரம் கொண்ட யூதர்களால பிரச்சனை வரும். அப்போ துவாபரிக கலியுகத்தில் யூதர்களை தான் அசுரம் கொண்டவங்க. இவங்களால முகமது நபிக்கு சீன்றம் வரும், முகமது நபிக்கு உயிருக்கே ஆபத்து வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க கிட்ட இருந்து இவங்க கண்கள்ல படாத அளவுக்கு நீங்க வந்த நோக்கத்தை 100 வருடம் மகா சங்கமயுகத்தில் சத்தியுகம் திரேதாயுகத்தை அடையக்கூடிய ஞானம் கிடைச்சிருச்சா, 100 வருடத்தில் எப்படியாவது பலனை அனுபவிச்சுட்டு நீங்க வந்த நோக்கத்தை முடிச்சுட்டு போயிட்டுருங்க, இவங்களை கண்டுக்காதீங்க, யூதர்களை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்டுக்காக சொல்றாங்க. இப்படிதான் முகமது நபியினுடைய வளர்ப்பு இப்படிதான் அரங்கேறது. எல்லாமே பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வர்ற கான்செப்டை தான் 100 வருடம் மகா சங்கமிகத்துல கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்கலாம், வீடியோ லென்த் ஆகக்கூடாது. சரி, நீங்க அந்த ஆன்மீக இயக்கத்துக்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த ஆன்மீக இயக்கத்துல 100 வருடம் யானை ஆண்டுன்னு சொல்லுவாங்க, 100 வருடம் மகா சங்கமிகம்னு சொல்லுவாங்க. 160 நாட்டுல இருக்கு. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் இன்று சொல்லக்கூடிய ராஜஸ்தான் மவுண்ட் அபு மதுபன். அப்போ இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல நீங்க அந்த ஞானம்லாம் எடுக்க நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க கையில மொபைல் வச்சிருப்பீங்களா, அதுல நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணணும். எப்படின்னா, பிரம்மகுமாரி சென்டர் லொக்கேட்டர் சொல்லி நீங்க சர்ச் பண்ணுங்க. அதுல பிரம்மகுமாரிகளுடைய ஆசிரமத்தினுடைய முழு டீட்டெயில்ஸ் வரும். அதுல நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா சென்டர் லொக்கேட்டர் காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 160 நாட்டில் வரக்கூடிய அந்த நாடுகளுடைய லிஸ்ட் வரும். பாரதம்னா பாரதம், ஃபாரினர்னா டபுள் ஃபாரினர் நீங்க கிளிக் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு இப்படி அதனுடைய டைமு, அதனுடைய டீட்டெயில்ஸு, பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய அந்த அட்ரஸ் எல்லாமே இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்க 160 நாட்டில் இருக்கு. ஒரு 10-15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நீங்க இயக்கத்துக்கு போய் நாலேஜ் அடைஞ்சிக்கலாம். முற்றிலும் ஃப்ரீ, பணம் கிடையாது, ஃப்ரீ. போய் ஞானம் அடைந்து கொள்ளுங்க, முற்றிலும் ஃப்ரீ தான். நானுமே கிறிஸ்தவனா இருந்து தான் போனேன், என்னை ஏத்துக்கிட்டாங்க, யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு எப்படி பணம் வரும்னா, பெரிய பெரிய ஆத்துமாக்கள், செல்வந்தர் ஆத்துமாக்கள் அவங்களுடைய நிதியை, அவங்களுடைய பணத்தை வைத்து சர்வீஸ் பண்ணுவாங்க. பணத்தை உண்டியெல்லாம் வச்சு கிறிஸ்தவ முஸ்லீம் மாதிரிலாம் போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஞானத்தின் அடிப்படையில அந்த ஞானம் அடைந்தவர்கள், தெரிந்தவர்கள், அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களே நிறைய சென்டர் வச்சு கொண்டு போய் மூவ் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஞானம். இந்த நீங்க டைரக்டா அங்க போகும்போது இதே போல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே பிரம்மச்சரியன், காமத்தில் ஈடுபட மாட்டார்கள். சரி, அப்ப இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு நீங்க நன்மை அடைங்க. இதே போல அடுத்த வீடியோ கூட இன்னொரு முகமது நபியினுடைய ஒரு கான்செப்டை வச்சுட்டு நம்ம ஒரு டைட்டில் டாபிக்கை வச்சு பேசுவோம். அந்த வீடியோவும் நான் எப்போ போடுவேங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் என்னுடைய சேனலுடைய கீழே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணல அது வேற. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பெல் ஐக்கான் காட்டும்னு நினைக்கிறேன், ஆல் காட்டும். அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, நான் 2 நாளைக்கு இல்லை 1 நாளைக்கு ஒரு மாதிரி திடீர்னு மிஸ் ஆகும். ஏன்னா இதில் எடிட்டிங் சிஸ்டம் தான் நான் ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் ஹார்டடாக இருக்கும். 3 ஹவர்ஸ்லாம் நான் எடிட்டிங் ப்ராசஸ் தான் நடக்கும். அதனால் நான் எப்போமாவது ஒரு மாதிரி வீடியோ போடாமல் இருந்திருப்பேன். அப்போ நீங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்க வேண்டாம். அப்போ நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது கிளிக் ஆகிடுச்சுன்னா நான் அந்த டைமில் போட்டுட்டேன்னு அர்த்தம். உங்களுக்கு வரும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உடனே நீங்கள் பாருங்கள். எல்லா விஷயங்களுமே இம்மான் தூண்டு ஞானத்தை வச்சு உலகத்தையே சொல்ல முடியும். அதான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய வீடியோ மறக்காமல், நான் ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ் நான் மதங்கள் சார்ந்தெல்லாம் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ பார்க்கணுனாலும் நீங்கள் டைரெக்டாக சேனலை வியூ சேனல் பண்ணி எல்லாருமே நீங்கள் பார்த்து உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே பதில் கொடுத்துருப்பேன். நீங்கள் டைரெக்டாக ஆன்மீக இயக்கத்துக்கு போய் நன்மை அடையவும். இன்னொரு வீடியோ நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஓம் சாந்தி.